நாளே கர்த்தரின் விடுதலை விழுத்தின் சார்பாக இந்த கால தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம யோவான் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்தை வாசித்து நாம் அதிலிருந்து ஜெபக்குறிப்பு எடுத்து நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அதனாலே இங்க நாம் ஒரு ஜெப குறிப்பை நாம கற்றுக்கொள்ளணும். என்னன்னா, மற்றவர்களை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிற அந்த தீர்ப்பிலிருந்து நாம் தப்பிக்கொள்ள வேண்டும். தீர்க்காமல் இருக்க ஜெபிக்கணும். நான் ஆண்டவரே, மற்றவர்களை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று நாம ஜெபித்தோம் என்றால் நிச்சயமாக அந்த காரியத்தை ஆண்டவர் கேட்டு நாம் மற்றவர்களை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்க மாட்டோம். அது ஒரு பெரிய பாவம், ஆக்கணைக்குள்ளாக தீர்ப்பது. ஆனால்தான் அது இயேசு கூட செய்யல. அவர் செய்யறதுக்கு தகுதி உள்ளவராய் இருந்தும் அதை செய்யாமல் போனதுக்கு காரணம் என்னன்னா, ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை. பரலோகம் அதிகாரம் கொடுக்கல. எந்த ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம், தூதர்களுக்கே அதிகாரம் கொடுக்கல. இதை சொல்லும் போது எனக்கு யூதா எழுதின நிருபம் அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்னாடி இந்த யூதா நிருபம் இருக்கிறது. அந்த யூதால 9வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பிரதான தூதனாகிய மீகாவேல் மோசேனுடைய சரீரத்தை குறித்து பிசாசுண்டே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்றார். அதனால ஒரு பிரதான தூதனுக்கு கூட அந்த குற்றப்படுத்துகிற அல்லது தூஷணப்படுத்துகிற அல்லது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிற அந்த அதிகாரத்தை பரலோகம் கொடுக்கவில்லை. அப்ப நாம சர்வ சாதாரணமா அநேகரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விடுகிறோம். அவன் நல்லா இருப்பானா, அவன் நாசமா போக, அப்படி இப்படின்னு நம்ம வாய்க்கு வந்தபடி திட்டிடுறோம். இல்லைன்னா மனசாலையாவது நம்ம ஸ்தாபிச்சிடுறோம். அது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது. அது நமக்கு அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால்தான் இங்க ஏசாண்டு இன்னைக்கு இந்த சம்பவத்தை குறித்து ஒரு இஸ்லாமியர்கள் ஒரு டிபேட் வைத்து நடத்தினாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாமிய சகோதரர்களும் கிறிஸ்துவ ஃபாதர், அதாவது பண்டிதம் பெற்ற பைபிளை படித்தவர்களும் உட்கார்ந்து டிபேட் பண்றாங்க. குரான் கரெக்டா, பைபிள் கரெக்டா, எதுக்கு சரி, அதுல இருக்கிற நல்லது கெட்டது, இவங்க இருக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் எடுத்து அவங்க ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதான் ஆர்குமெண்ட்டை நம்ம ஆண்டவர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிடாரு. நம்ம அதை பண்ணவே கூடாது. அது அப்புறம் சரி பண்ணிட்டாங்க. அதை நான் பார்த்தேன். அதை பார்க்கும்போது உண்மையிலே ஒரு கேள்வி, அவங்க பல கேள்வி கேட்டாங்க. இந்த முஸ்லீம் நண்பர்கள் கூட பைபிள்ல இருந்து பல கான்ட்ரவர்ஷன் கேள்விகள்லாம் இருக்குது. அதெல்லாம் கேட்டாங்க. ஏசாண்டவரை நீங்க தெய்வம் சொல்றீங்களா, அவரு மோசேனுடைய லாவை மீறி இருக்கிறாரு அப்படின்னா ஒருத்தர். என்ன ஒரு மோசேனுடைய லாவை அவர் மீறினாரு? அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு மேசியாவா இருந்தாக்கா மோசேனுடைய லாவை அவர் மீறலாமா? என்னத்தை மீறினாருன்னு கேட்டாக்கா, கையும் மையுமாய் பிடிப்பட்ட அந்த விபச்சார ஸ்திரியை கொண்டு எல்லாரும் நிறுத்தி மோசேனுடைய லா பிரகாரம் கல்லெடுத்து கொல்லணும், இவ கையும் மையுமாய் பிடிப்பட்டால். ஆனா அவரு என்ன செய்யல? அவரு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கல. நானும் ஒன்னு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலன்னு கல்லால் அடிக்கலவ. அவரு ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது ஒரு சின்ன கல்லாவது எடுத்து அவர்கிட்ட என்ன செய்யணும்? போட்டிருக்கணும் இல்ல, அடிச்சிருக்கணும் இல்ல. அப்ப அவர் மோசேனுடைய லாவை மீறாத்துக்கு சமமாச்ச. இப்ப அவர் மீறிட்டாரு. ஒண்ணு அவர் பாவம் செஞ்சாரா? ஏன்னா உங்களில் யார் ஒருவன் பாவம் செய்யலையோ அவன் முதலாவது கல்லெடுத்து அடிக்க கடவுன்னு சொன்னாரு. அப்ப அவர் முதலாவது கல்லெடுத்து அடிக்க கடவுன்னு சொன்ன உடனே அப்ப பாவம் செஞ்சவங்க தான் எல்லாமே கல்ல கீழே போட்டு போயிட்டாங்க. அப்ப ஏசுனாரும் பாவம் செஞ்சாரா? அது ஒரு கேள்வி. இல்ல
அவர் மோசையுடைய லாவை மீட்டார்ந்து ஒத்துக்குங்க அப்படின்னாரு. அதுக்கு உண்மையிலே நம்ம கிறிஸ்துவ அன்பர்கள் சரியான முறையில அவங்களுக்கு ஆன்சர் சொல்லாததுனால அவங்க பெருசா அவங்க ஆர்குமெண்ட்ல ஜெயித்த மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு காட்டிட்டாங்க அவங்க பத்திரிகையில. ஆனா உண்மையிலே ஆண்டவர் மோசையுடைய லாவ பலியை பார்க்கிலும் இரக்கத்தையே விரும்புகிறார் என்ற லாவை தான் அங்க அப்ளை பண்ணாருன்றது அவங்களுக்கு தெரியல. பலியை பார்க்கிலும் இரக்கம் தான் ஆண்டவர் விரும்புறார். இந்த மோசனுடைய லா பிரகாரம் அவளை கல் எடுத்து கொல்லணும், அவ்வளவுதான். ஆனா அதை விட பெருசு எதுனாக்க இரக்கம். அவளுக்கு இரக்கம் பாராட்டுறது தான் பெருசு. ஏன்னா குற்றம் சாட்டின அத்தனை பேரும் பாவம் செய்தவர்கள். ஆனா இங்க நானும் உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை என்று நானும் என்று ஆண்டவர் அந்த நானும் அப்படின்ற வார்த்தையில என்ன ஆழமான அர்த்தம் இருக்கிறது என்றால், நானும் அப்படின்னாக்கா நான் தான் பர்ஃபெக்டான ஆளு, நான் தான் பரிசுத்தமான தேவன், நானும் உன்னை ஆக்கணைக்குள்ள தீர்க்கல. ஏன் தெரியுமா? நான் பலியை பார்க்கல இரக்கத்தை விரும்புகிற தேவனா இருக்கிறேன், அதனால்தான் உன்னை நானே மன்னித்து விட்டேன் என்று சொல்லி இனி பாவம் செய்யாதே போய் என்று மன்னித்து விட்டார். மன்னிக்கிறதுல ஆண்டவர் ஐஸ்வர்யவான், இரக்கத்துல ஆண்டவர் ஐஸ்வர்யவான். அப்ப அப்படி என்பதை நிரூபிக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இந்த நியாய தீர்ப்பிலே அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு அவர் என்ன செஞ்சாரு? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, இனி பாவம் செய்யாதே போ என்று சொன்னார். அததான் இன்னைக்கு ஆண்டவருடைய கேரக்டர் தான் நாம கத்துக்கணும். இன்னைக்கு ஏசாண்டவர்கிட்ட வந்த நாம இன்னைக்கு அனாவசியமா அல்லது அலட்சியமா அல்லது காரணமே இல்லாம அநேகரை நியாயம் தீர்க்கிறோம், ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறோம். அன்பாலே அந்த மாதிரி நம்ம தீர்க்க கூடாது. அந்த மாதிரி ஆக்கணைக்குள்ளாக தீர்த்து நம்ம ஆக்கணைக்குள்ளாக இடம் கொடுக்கூடாது. ஆக்கணைக்கு நாம இடம் கொடுத்துடக்கூடாது. நமக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆக்கணை தீர்ப்பு வந்துடக்கூடாது. ஆனால்தான் அடுத்தவர்களை குற்றம் மத்திய 7:1 எனக்கு ஞாபகம் வருது. நீ குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருப்பாயாக. நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கின்ற நீ யாரை எந்த குற்றத்துல நீ தீர்க்கிறியோ அதே குற்றம் உனக்கு வரும்ன்ற. அப்ப நீ யாரை எந்த விதத்துல ஆக்கினை தீர்க்கிறியோ அதே ஆக்கினை தீர்ப்பு நமக்கு வரும். அதான். ஆனால்தான் இன்னைக்கு இயேசுநாதர் ஆண்டவர் மனுஷ ரீதியில இருக்கும்போது, மாமிசத்துல இருக்கும்போது அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. நமக்கு அது கற்றுத்தரார் ஒரு பாடமாக. மீகால் வேலே நான் சொன்னேன், மீகால் வேலே அவன் பிரதான தூதன். அவனே என்ன செஞ்சான்? பிசாசை தூஷிக்கவில்லை, குற்றப்படுத்தவில்லை, துணியாமல். அப்படி குற்றப்படுத்த துணியாமல்னு இருக்கும். கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று ஆண்டவிடத்துல விட்டான். ஒரு தேவ தூதன் பிசாசையை கடிந்து. இன்னைக்கு நம்ம பிசாசை எத்தனை பேர் கடிந்து கொள்றோம்? பிசாசை எத்தனை பேர் குற்றம் சாட்டுறோம்? பிசாசை போய் சபிக்கிறோம், எல்லாமே செய்யறோம். அதனால இன்னைக்கு பிசாசும் ஆண்டவுடைய தூதன் அப்படின்றத நம்ம மறந்து போறோம். பிசாசை நம்ம எதிரியா நினைச்சிட்டு இருக்கிறோம். எதிரிதான் இல்லைன்னு சொல்லல, ஆனா ஆண்டவர் அவனை வைத்திருக்கிறாரு, ஆண்டவர் அவனுக்கு அனுமதி கொடுக்கிறாருன்றத மறந்து போய் நம்ம சபிக்கிறோம். அன்பாலே நம்ம பிசாசை நம்ம சபிக்கவே கூடாது. ஏனென்றால் அவனை எதிர்த்து தான் நிக்கணும். பிசாசை எதிர்த்து நிக்கணும். அவனுடைய வஞ்சகத்தன்மைக்கு நம்ம பாம்பை போல கேள்வி கேட்கணும், அவனுக்கு விழிப்பா இருக்கணும்னு தான் ஆண்டவர் நமக்கு சொல்லி தராரு. அவனை சபிக்க, அவனை பாதாளத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லல. உண்மை அதுதான். நம்ம புரிஞ்சிக்காம இன்னைக்கு நிறைய நான் சபிக்கிறாண்டவரே, நான் அவனை அழிக்கிறாண்டவரே, ஒழிக்கிறாண்டவரே அப்படின்னு சொல்றோம். நான் அது மாதிரி சொல்லவே மாட்டேன் நான். ஏன்னா என்னை சீர்படுத்துறதுக்கு, என்னை செவைப்படுத்த, என்னை பரிசுத்தப்படுத்த ஆண்டவர் பிசாசை தான் ஏஜெண்டா வச்சிருக்கிறார். அவன் தான் ஸ்கேவெஞ்சர், அவன் தான் கடைநிலை ஊழியக்காரன். நம்மளை கிளீன் பண்றதுக்கு, சோதிக்கிறதுக்கு அவனை விட்டாக்க வேற ஆள் கிடையாது. அப்ப நம்ம ஆண்டவர் நம்மளை சுத்திகரிக்கணும்னாக்கா பிசாசை கொண்டுதான் சுத்திகரிக்கிறார். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் தேவதூதன் சுத்திகரிப்பான். தேவதூதன் நன்மை செய்யதான் வருவான், தீமை செய்யறதுக்கு வரமாட்டான். தீமை செய்யறதுக்கு ஒரே ஆளு பிசாசு தான். ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார், இந்தா போய் சுத்திகரிச்சுக்கோ என் பிள்ளைய. இன்னைக்கு நாம அதுக்காக தான் நான் சொல்றேன், இன்னைக்கு நாம யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வேண்டாம்.
இன்னைக்கு அதை நம்ம கத்துக்கிட்டாலே போதும். அதை நம்ம ஜெபமா ஏறெடுக்கணும். ஆண்டவரே, நான் ஒருவனையும் நான் உயிரோடு இருக்கும்போது ஆக்கணிக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு எனக்கு உதவி செய்யும். நம்ம ஜெபிக்கணும். இது ஒரு பெரிய ஜெபமா ஏறெடுத்து நாம அதை ஜெபிக்கும் போதுதான் நாம அந்த காரியத்துக்கு கீழ்ப்படிய முடியும். அன்பான்லே, இன்னைக்கு எந்த மனுஷனையும் நம்ம ஆக்கணிக்குள்ளாக தீர்க்க வேண்டாம். அது நம்ம வேலை கிடையாது, அது ஆண்டுடைய வேலை. அவர் பார்த்துப்பார். இன்னைக்கு நாம என்ன நமக்கு கொடுத்த லிமிட் என்னவோ அதுல நாம பயணம் செய்வோம். அவ்வளவுதான். இன்னைக்கு அதுதான் இங்க ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன் என்பதை காட்டுகிறார். இன்னைக்கு உன்மேல் குற்றம் சாட்டின ஒருவனை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கவில்லைன்னாக்கா இல்லை என்றா. ஏன்? அவன் மனசாட்சி அவனை குத்துது. நாமளே பாவம் செஞ்சிருக்கிறோம், நாம அடுத்தவங்களை போய் நம்ம என்னத்துக்கு குற்றம் சொல்லணும்? அப்ப அவன் என்ன செஞ்சான்? குற்றம் சொன்னவன் எல்லாம் கல்லை தூக்கி போட்டுட்டு அவனும் போயிட்டான். இன்னைக்கு அதேதான். இன்னைக்கு நாம நம்ம கண்ணில் இருக்கிறத பார்க்காம அடுத்தவங்க கண்ணில் இருக்கிறதான் பார்க்கிறோம். நாம எப்படி இருக்கிறோம், நம்ம எவ்வளவு பாவத்தை செஞ்சிருக்கிறோம், அடுத்தவன் அந்த மாதிரி தானே அப்படின்றத நினைக்க மாட்டோம். ஈஸியா அவனை ஏதாவது குற்றம் குறை சொல்லிடுறோம். அன்பான்ல, நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பேன். உண்மையான சத்தியத்தை அறிய வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம ஆக்கணிக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு நாம ஜெபிக்கணும். யாரையும் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு நாம ஜாக்கிரதையா இருக்கணும். இதுதான் நம்ம கத்துக்கிட்ட சத்தியம். ஏன்னா அதுதான் ஏசாண்டவர் முன்மாதிரி வைத்து போனார். நானும் என்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும். நானும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு, எனக்கு உரிமை இருக்கு, எனக்கு நான் தான் பரிசுத்தவான், நான் உன்னை தீர்க்கலாம், கல்லால் அடிக்கலாம் மோசேயினுடைய பிரமாணத்தின்படி, ஆனாலும் பலி அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் அந்த இடத்துல இரக்கத்தை கட்டளையிட்டார். இரக்கமுள்ள தேவன் என்பதை நிரூபித்தார். அவர் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிற தேவன் அல்ல, இரக்கமுள்ள தேவன் என்பது. இன்றைக்கு அவர் மன்னிப்பதனால்தான் அவள் ஆண்டவருக்கு என்ற சிகிச்சையாக மாறினாள். ஆண்டவருக்கு என்று தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாள். அவள் ஆண்டுடைய அடக்க ஆராதனைக்கு அடையாளமாக தன்னிடம் இருந்த விலையேறப்பெற்ற அந்த நலதம் என்ற தைலத்தை கொண்டு வந்து ஆண்டுடைய பாதத்துல ஊற்றினாள் என்று பார்க்கிறோம். அவள் திரும்பினாள். அவள் திரும்ப அவள் பாவத்தை செய்யவில்லை. அவள் திரும்பி அவள் என்ன செஞ்சா? மனுஷியா வாழ்ந்தா, சீசியா வாழ்ந்தா. அன்பாலே, ஆண்டவருடைய ஒரு இரக்கமான ஒரு தீர்ப்பு அவளை மாற்றியது. அவளுடைய பாவ காரியத்திலிருந்து அவளை விடுதலை ஆக்கியது. அதே போலதான் இன்னைக்கு நாம அடுத்தவர்களை மன்னிக்கும் போது அவர்கள் பெரிய ஆசீர்வாதத்தை பார்ப்பாங்க. அன்பாங்க, அது எல்லா சகையை குறித்து நம்ம கேவலமா நினைப்பாங்க. சகையை குறித்து கேவலமா தான் சொன்னாங்க, இவர்கிட்ட போய் தங்க போறாங்க. ஆனா ஆண்டவர் சகையை பாவத்தை பார்க்கல, அவனை பார்த்தார், அவனுடைய உரிமையை பார்த்தார். இயேசு எப்படிப்பட்ட வகைத்தான் அவன் பார்ப்பதற்கு ஆர்வமா இருந்தான். அதுக்காக பல முயற்சிகளை செய்தான். நான் ஒரு காலையில டிவோஷன்ல ஒரு வார்த்தை கேட்டேன் ஒரு குருத்துக்கு. அதுல லூக்கா சுவிசேஷம் 23 வேறுவதை பத்தி இருக்கிறது 9ஆம் வசனம். லூக்கா சுவிசேஷம் 23:8 படிக்கிறேன். இயேசுவை குறித்து அநேக காரியங்கள் கேள்விப்பட்டிருந்தனால் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பினதுனாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்டபோது மிகுந்த சந்தோஷப்பட்டார். அவர் பாருங்க, இயேசுவை காணும்படியாக காத்திருந்தான். அவன் ஆர்வமா இருந்தான். ஆண்டவர் எப்படிப்பட்டவரு, அவர் எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்பது ஆண்டவரை காண ஆசையா இருந்தான். கடைசியில ரட்சிப்பை பெற்றானா கிடையாது, அவரை கண்டான், ஆண்டவரை பார்த்தான், எல்லாம் செஞ்சான். கடைசியில ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளவில்லை. அவன் மகிழ்ச்சியா இருந்தான், அவன் ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் அதே சமயத்துல இயேசுவை பார்க்க வகை தேடின சகையு என்ன செஞ்சான்? ஆத்தும ரட்சிப்பு பெற்றான். என்ன காரணம்? அதே லூக்கால சகை பத்தி ஆண்டவர் எழுதியிருக்கிறார். இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வகை தேடினான் என்று பார்க்கிறேன். அப்ப 2 பேருமே ஈஸியா இருந்தாங்க. ஆனா அவன் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான், இவன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள. என்ன காரணம்னா, அவன் தன்னை தாழ்த்தி நான் ஏறுவது தாழ்த்தவில்லை. அதான் ரீசன். ஏறுவது அந்த கெத்தில இருந்தான், நான் பெரிய ராஜா, நான் பெரிய ஆளு அப்படின்னு. அவரை தாழ்த்தி அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை.
அவர் பேசினது அவர் பாருங்க 11ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா லூக்கா 23:11 அப்போது தன் பேரோடு அவரை பரியாசம் பண்ணி முழுக்கான வஸ்திரங்களை உடுத்தி அப்படின்னு இருக்கு. அவன் ராஜான்றத அவன் அந்த கேட்டகரியில இருந்து அவன் இறங்கவே இல்லை. ஆனா சகை அப்படி இல்லை. அவரை பார்க்கறதுக்கு வகை தேடினான், காட்டத்தின் மரத்துல ஏறினான். அவன் அதனால ரட்சிப்பை பெற்றான், ஆத்தும ரட்சிப்பை அவனும் வீட்டாரும் பெற்றார்கள். ஆனால் இந்த ஏரோது ஆண்டவரை காண ஆசையா இருந்தும் கண்பு ரட்சிப்பை பெறவில்லை. அன்பான இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. நீங்க ஒப்பிட்டு பாருங்க. மத்திய அதாவது அதே லூக்கா 19ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தையும் இந்த லூக்கா 23 ஒப்பிட்டு பார்க்கணும். நான் ஒப்பிட்டு பார்த்தேன் இன்னைக்கு. அப்ப ஆண்டவர் நம்மள்கிட்ட தாழ்மை எதிர்பார்க்கிறார், நம்மகிட்ட அன்பை எதிர்பார்க்கிறார், இரக்கத்தை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு இயேசுகிட்ட வந்து இன்னைக்கு அநேக ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு நாம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே உன்னை போல நானும் என்று சொல்லி இரக்கத்தை விரும்புகிற தேவன், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காத தேவன் என்பதை நான் அறிந்து கொண்ட இந்த கேரக்டர். அதே போல நானும் இரக்கமுள்ள ஒரு மகளாய் மாறவும், ஆக்கினைக்குள்ளாக யாரையும் தீர்க்காதபடி இருக்கவும் எனக்கு உதவி செய்யும் சொல்லி நம்ம துதிப்போம், ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அன்பு தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் இரக்கமுள்ள தேவன், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு நீர் இரக்கத்தை ஆண்டவரே பாராட்டினதுக்காக நண்பர்களே. அந்த சத்தியத்தை அவனுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. நாங்களும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருவரையும் நாங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் இருந்த கேட்கிற உதவி செய்யும். இந்த இரக்கத்தையும் விரும்புகிற தேவனா இருக்கிறபடியால் இந்த இரக்கத்தை நாங்கள் அந்த ஒரு இரக்கப்படுவதா இருக்க உதவி செய்யும். அப்படியே செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தை அறிவிக்கிறேன். ஆமென். God bless you.